ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செஞ்சிங்கன்னா மொத்தமாக காலியாகிடும் உங்கள் வீட்டில். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். மீன் கழுவி அலசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நாங்கள் புளி கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்ப்போம் மீன் குழம்பு. ஸோ அதனால் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். வாங்க, இதுக்கு வந்து இப்போது தக்காளி வெங்காயத்தை வதக்கி குழம்புக்கு தேவையான பேஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சட்டியில் ஒரு ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், நான் கொஞ்சம் வெந்தயம் வந்து அதிகமாக தான் சேர்ப்பேன். அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் வெங்காயம் அதில் சேர்த்து அதை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னா, வெங்காயம் நல்லா வதங்கி அந்த நுரையெல்லாம் அடங்கும்ல, அப்படியே நல்லா ஃப்ளாட்டாக ஆகிடும் அந்த வெங்காயம். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு அந்த வெங்காயம் வதக்கி வந்தால் தான் இந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேருங்க. சேர்க்கும்போது அது வந்து நல்லா மொறுமொறுன்னு முறுக்கி நல்லா வாசனையாக வரும். அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து அடுத்த பொருளை அதில் வந்து சேர்க்கணும். இப்போ நான் வந்து அதுக்கடுத்து வந்து நச்சு வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு கருவேப்பிலையும் நான் சேர்க்குறேன். கருவேப்பிலை ஃபஸ்ட்டே சேர்த்தா சீக்கிரமாக அது ஒரு மாதிரி கருகி போயிடும். இது இப்படி சேர்த்தோம்னா கொஞ்சம் பச்சை கலர் வந்து இருக்கும். அதுக்காக நான் லேட்டாக வந்து கருவேப்பிலை பூண்டு சேர்க்குறேன். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா முருகணும். கருவேப்பிலை எல்லாம் முருகினதுக்கப்புறம் தான் வந்து தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணி இது நல்லா வதங்க விடணும். நல்லா கூழ் மாதிரி ஆகணும். எல்லாமே ஒன்றா சேர்ந்து அது வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மூடி போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வச்சா கூட சீக்கிரமாக தக்காளி வெந்து வதங்கி வந்துடும். ஸோ இப்படி நிறையா தக்காளி போட்டோமா, இது நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம அடுத்த என்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து புளி சேர்த்துருவேன். புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புளி தண்ணி எடுத்து இப்போ அதில் போட்டுருவோம். புளி தண்ணியை போட்டுட்டு அது மீதி இருக்க அந்த ஃபஸ்ட் கரைச்சி வச்சோம் இல்லையா, நம்ம 2வது வாட்டியும் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி ஓரளவுக்கு தண்ணி வந்து வர மாதிரி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் அதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு மீன் வந்து இதில் சேர்ப்பேன். எதுக்காக அப்படின்னா, இந்த மீன் வந்து நல்லா குழஞ்சி அந்த மீன் அந்த குழம்போட மிக்ஸ் ஆகிடும். மீன் குழம்போட ஸ்மெல்லு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா அந்த குழம்புக்கு எடுத்து கொடுக்கும். அதிகமான ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே நீங்கள் ஒரு மீன் குழம்பு வைக்கும்போது மீனை வந்து அதில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டே ஒரு மீன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் இப்போ அந்த குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அதோட அளவு எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டாக தான் மீன் சேர்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்கலை, நார்மல் மீன் குழம்பு தான் வைக்கிறோம். தேங்காய் சேர்க்காம தான் வைக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணுவோம். நான் ஒரு மீன் போட்டிருக்கேன் இல்லையா, அதனாலேயே இப்போ அதோட மீன் வாசம் நல்லா வரும். இதெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டு அது கொதிக்க வச்சுருவோம். இப்போது கொதிக்க வைக்கிறதுக்காக அதை மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிக்குது. இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு. நாங்கள் தேங்காய் போடலை. இன்றைக்கி வந்து நான் தேங்காய் போடலை. அதனால் வந்து நான் இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அலசி வச்சுருந்த மீனை வந்து லாஸ்ட்டாக அதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். இந்த மீனுக்கு 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, இது சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு 4 மினிட்ஸ் 3.5 மினிட்ஸ் இருந்தாவே போதும். அதுக்கு மேலே வச்சோன்னா இந்த மீன் வந்து குழஞ்சிடும். ஸோ அதனால் மீன் போட்டுட்டு போட்ட உடனே ஒரு வாட்டி லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு
இப்போ வந்து இந்த கொதிச்சிருச்சா, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியதான் வேலை. நீங்கள் லாஸ்ட்டாக கருவேப்பிலை போடுறதுன்னா போட்டுக்கலாம். பாருங்கள், இறக்கி வச்சுட்டேன் நான் மீன் குழம்ப. வாங்க சாப்பிட்லாம்.